தலைவர் தம்பி தலைமையில் ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவ் மூட்ல இருக்கிறோம். அதான் ஃபெஸ்டிவலுக்கு வர ஐடியாவே இல்லை. ஆனால் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ தான் பொங்கலோட ஹீரோவாக மாறி இருக்கு. இங்கே சினிமா ஆக்சுவலாக பெரிய ஹீரோக்கள் இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும் அப்படின்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம படத்தையே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பராசக்தி மாதிரி ஒரு படம், வாவாத்தியார் மாதிரி ஒரு படம், ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. இந்த படத்தை இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. விஜய் சாரோட ரசிகர்களுக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கான வெற்றி வந்துட்டு அவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. ஜீவா வந்துட்டு விஜய் சாரோட தம்பியாவே அவங்க ஏற்றிட்டனால தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. டைட்டில் அப்படி அமைஞ்சிடுச்சுல, தலைவர் தம்பியோட தலைமையில். நீங்கள் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் அண்ட் சமூக ஆர்வலரும் கூட. ஆக்சுவலி ஜெய்வந்த் அப்படிங்கிறவர் யாருன்னா எங்களுக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா? யார் அவரு? ஜெய்வந்த் அவர்களுக்கு இந்த சினிமா ஆசை அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது? சினிமா ஆசைன்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு ஆசை தான். சில பேருக்கு அது கிடைக்கும் டக்குன்ட்டு. எனக்கு லக்கில் தான் கிடச்சிச்சு. விடுதலை 2 அப்படிங்கிறது தான் உங்களோட பிரேக் த்ரூ அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. நான் இந்த வாய்ப்பு ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. இப்போ விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின்னுன்ற மாதிரி ஆயிடுச்சு என் லைஃப். ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய பிரச்சனைகள் உங்கள் படங்களை ரிலீஸ் பண்ணுறதில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு அந்த சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் பராசக்தியுமே தள்ளி போகிற சுச்சுவேஷனில் இருந்து கடைசி நேரத்தில் தான் சர்டிஃபிகேட் கிடச்சி ரிலீஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகல, என்ன சுச்சுவேஷனே தெரில. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ? ஸோ ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகலை, எனக்கு எப்படி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த படத்தை? நான் விஜய் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகன். ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம் இருக்குல்ல, அது வர நேரம் ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க இன்ஃபேக்ட் பொங்கல் 2026 வின்னர் இந்த படம் தான் சொல்லலாம், தலைவர் தம்பி தலைமையில். அதில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கிற ஜெய்வந்த் அண்ணன் தான் நம்ம கூட இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க, ப்ரொடியூசரும் கூட. ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குமா? இப்போ படம் ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட ஃபீல் சொல்லுங்க. தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில் ரொம்ப ஒரு ஃபெஸ்டிவ் மூட்ல இருக்கிறோம். பொங்கல். ஆமாம், அதான் ஃபெஸ்டிவலுக்கு வர ஐடியாவே இல்லை. ஆனால் ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்போ தான் ஃபெஸ்டிவல் பொங்கலோட ஹீரோவாக மாறி இருக்கு. அதான் அது எப்படி இருக்கு? அதுதான் நம்ம டைமு நேச்சர் ஓகே லிஸ்ட்லேயே இல்லையே, ஆமாம் வந்து ஜெயிஸ்டாப்லேயே அப்படின்றது தான். சூப்பர். அதில் உங்களோட கேரக்டர் எல்லாரையும் கோவப்படுத்துகிற வெறுப்பேற்றுற ஒரு கேரக்டரு. ஸோ அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? ஆல்சோ நீங்களும் சொல்லியிருக்கீங்க முன்னாடி இன்டர்வியூவில், எனக்கு காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃபுல் டைம் காமெடி படம் வேறு. எப்படி இருந்துச்சு இந்த ஃபீல்? இல்லை, இது காமெடி படம் அப்படின்றத தாண்டி ஒரு லைன், தின் லைன் தான். அதில் என்னோட போர்ஷன் வந்துட்டு ஊருக்கு 4 பேர் அப்படி இருக்கணும்ல. ஓகே, அந்த 4 பேரில் ஆமாம். ஸோ வம்பிழுக்கிற கேரக்டராகவே வந்திருப்பீங்க. அண்டு இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஜான் 30 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்தால் இந்த சக்ஸஸ் கிடைச்சிருக்கும் நம்புறீங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய வெற்றி வந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நிச்சயமாக வெற்றி படமாக இருந்திருக்கும், பட் இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஓகே, ஆனால் நீங்கள் டெபியூட் பண்ணது ஹீரோவாக தான் உள்ள. பட் இருந்தாலும் இப்போ வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேஞ்ச் என்ன? சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டராக வரணும். அது நம்ம லீட்னா லீட் பண்ண போகிறோம். இப்போ விடுதலையில் வில்லன் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். இப்போ நம்ம டிடிடியில் நம்மளை அப்படியே வளர்த்துட்டே இருக்கணும், சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசர் அண்ட் சமூக ஆர்வலரும் கூட. ஆக்சுவலி ஜெய்வந்த் அப்படிங்கிறவர் யாருன்னா எங்களுக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாமா? யார் அவரு? ஏன்னா நான் உங்களோட ப்ரொஃபைல் தேடி பார்த்தேன், நீங்கள் நிறைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. ஸோ அதனால் நான் கேட்குறேன். இல்லை, நம்ம பேசிக்காக நம்ம கொஞ்சம் எதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது சர்வீஸ் பண்ணோம், நம்மளை சார்ந்தவர்களுக்கோ இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம். ஓகே, சினிமா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா அதை நான் ஒரு நற்பணி இயக்கமாகவே பண்ணலான்னு சொல்லிட்டு 2019 ரெஜிஸ்டர் பண்ணேன். அகில இந்திய ஜெய்வந்த் நற்பணி இயக்கம்னு வச்சுருக்கேன். பட் என்னால் முடிஞ்ச சர்வீசஸ் அப்படியே சைலண்ட்டாக பெருசாக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த இயக்கம் மூலியமாக என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சர்வீஸ் தெரிஞ்சுக்கிறோம் மக்கள்? இப்போ நம்மளது தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 13-14 மாவட்டங்களில் நம்ம இயக்கமாக செயல்பட்டு இருக்கோம். நிறையா தேவைப்படுவோருக்கு கரெக்டாக அவங்கள சூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறது தான். குழந்தைங்களாகட்டும், பள்ளிக்கூடமாகட்டும், பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள், அவங்களுடைய நிலையை உயர்த்துறதுக்கான விஷயங்கள், ஊனமுற்றவர்கள், நிறையா இந்த பிளட் கேம்ப்பு, பிளட் டொனேஷன் கேம்ப்பு, ஐ கேம்ப்பு, ஸ்கூலுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டமான விஷயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம் பரவாயில்ல பண்ணிட்டு. ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து ஜெய்வந்த் அவர்களுக்கு இந்த சினிமா ஆசை அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சது? சினிமா ஆசைன்றது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு ஆசை தான். சில பேருக்கு அது கிடைக்கும் டக்குன்ட்டு. எனக்கு லக்கில் தான் கிடச்சிச்சு. ஓகே, நான் நிறையா இன்டர்வியூஸில் அதான் சொல்லுவேன். நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை,
பட் நம்ம அந்த ஆசைப்படுறதுக்கான விஷயத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கணுமா? ஆசைப்பட்டா போதும், அடம் ஆமாம் பிடிக்குது. ஆமாம். இப்போ என்னோட முதல் படம் மத்திய சென்னை, நான் ஆமா. ஹீரோவாக தான் லான்ச் ஆனேன். பட் அப்போ சினிமா அப்படின்றது நம்மளுக்கு அந்த ஒரு மாயை இருந்துச்சு, அந்த ஆசை இருந்துச்சு தவிர அதுக்கு நான் என்ன எக்யூப் பண்ணிட்டேனா அப்படின்றது இல்லை. இப்போ இருக்கிற அந்த அனுபவமும் அந்த தெளிவும் எனக்கு அப்போதுலேருந்தே இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வேற மாதிரி ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் லேட் இல்லை. ஆமா, இதுக்கப்புறமும் நிறைய காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விடுதலை 2 அப்படிங்கிறது தான் உங்களோட பிரேக் த்ரூ அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி நான் கிடைச்சது? ஏன்னா வெற்றிமாறன் படங்கள்ல அவ்வளோ சீக்கிரம் நம்ம போயிட்டு இது பண்ணிட முடியாது. ஸோ அதனால கேட்குறேன். ஆக்சுவலாக வெற்றிமாறன் சாருக்கும் எனக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்காரு, ஜான்சன்ட்டு. ஓகே. அவர் மூலியமா வெற்றி சாரை நான் மீட் பண்ண ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. விடுதலை ரிலீஸ் ஆகிறதுக்கு 13 வருஷத்துக்கு 13 முன்னாடி வருஷம். பார்த்தோம். அப்புறம் 2-3 டைம் அவர் பர்த்டேல மீட் பண்ணது கொண்டது. அப்போ சொல்கிறேன் அப்படின்னுவார். பட் ஆஸ் அ கிரியேட்டராக அவர் மைண்டில் எங்கேயோ நம்ம இருந்திருக்கிறோம். நான் இந்த வாய்ப்பு ஆக்சுவலாக எதிர்பார்க்கும்போது வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. பட் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்மளுக்கு வியப்பு. எப்படி இப்போ நம்ம டிடிடி பிளாக் பஸ்டர் ஹிட்டோ அது மாதிரி ஒரு வியப்பாக ஒரு அது மகிழ்ச்சியே என்ன மாதிரி ஒரு உணர்வுனே நம்மளால சொல்ல முடியல. பட் இருந்தாலும் நம்மளையும் மைண்டில் வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு நான் பொருந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக வச்சு ஒரு பண்ணாரு. பண்ணையாரா? ஆமாம். இப்போ விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின்னுன்ற மாதிரி ஆயிடுச்சு என் லைஃப் சினிமாவை பொறுத்த வரைக்கும். சினிமாவில் இப்போ 17-18 இயர்ஸ் கிட்ட இருக்கீங்க. ஸோ இந்த சினிமா உங்களுக்கு கொடுத்தது என்ன, உங்ககிட்ட இருந்து எடுத்தது என்ன நினைக்கிறீங்க? சினிமாவில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மனசுன்னு சொல்லலாம். ஓகே. சினிமா மேலே நம்மளுக்கு இருக்கிற அந்த காதல் அப்படின்றது கடைசி வரைக்கும் அது எப்பவுமே இருக்கும். சினிமா எப்பவுமே கொடுத்துட்டே தான் இருக்குது. இங்கே வெற்றி தோல்வியை வச்சு நம்ம சினிமாவை நிர்ணயிக்க முடியாது. நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், அனுபவங்கள், கடந்து வந்த பாதை, நிறைய உறவுகள் இதில் கிடைக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சினிமா கொடுத்துட்டே தான் இருக்குது. ஆனால் சினிமாவை நீங்கள் உணர்வா காதலாக பார்க்குறீங்க. பட் இப்போ சினிமாங்கிறது வெறும் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுன்னு. இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்த சினிமாவை நம்ம உண்மையாக காதலிக்கும் போது தான் அது வியாபாரமாகவும் வெற்றி அடையுது. ஸோ இப்போ மக்களோட அந்த ஒரு கருத்து எப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ பழைய சினிமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஹீரோ நடித்தாலே ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க மக்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாற்றம்? ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஓகே. இங்கே சினிமா ஆக்சுவலாக பெரிய ஹீரோக்கள் இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும் அப்படின்லாம் இல்லை. கதை எப்போ போல அது ஒரு காலகட்டங்கள்லையும் சினிமா அதை நிரூபிச்சுட்டே இருக்குது. இப்போது ரீசெண்டாக இப்போ நம்ம படத்தையே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பராசக்தி மாதிரி ஒரு படம், வாவாத்தியார் மாதிரி ஒரு படம், ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலில் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடையாது. திடீர்னுட்டு 30ஆம் தேதி ஜனவரி 30 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ப்ரீபான் ஆகி போஸ்ட்பான் தான் ஆகும் சினிமா. நம்மளுக்கு ப்ரீபான் ஆகி ஒரு ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க. அதான் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பொங்கல் வின்னர் வந்து ட்ரிபிள் டி அப்படிங்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சினிமா ஏதோ ஒன்று பதிவு பண்ணிகிட்டே இருக்குது. நல்ல படங்கள் கொடுத்தீங்கன்னா ரசிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வந்து விடுதலை 2 அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது வேற மாதிரியான ஒரு ஜானர் படம், இது வேற மாதிரியான ஒரு ஜானர் படம். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க? ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை? ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் சொல்லுவேன். ஆமாம். அந்த யூனிவர்சிட்டி என்டையர்லி அது வேற, இது வேற. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார். ஸோ அவருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ தான் ப்ரொடியூசராக இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எப்படி இருந்துச்சு? இல்லை, அவர் ஆக்சுவலாக எங்களுக்கு கண்ணன் ரவி சார் தான் ப்ரொடியூசர்ன்றதே படம் முடிவு வரைக்கும் தெரியாது. ஓகே. இங்கே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக முத்துக்குமார் சார் இருந்தார். அவர் தான் எல்லாமே டே ஒன்லேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது கொண்டது. பட் அவருக்கு உறுதுணையாக வந்துட்டு ராமு அண்ணன்ட்டு இருந்தாப்புல. அவரும் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி என்ன ஏதுன்ட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் ஆல்ரெடி துபாய் பெஸ்ட் பிஸ்னஸ் மேனு, அங்கேயே ரொம்ப பெரிய தொழிலதிபராக இருக்கார். பட் அவருக்கும் சினிமா மேலே இருந்த ஒரு காதலில் இந்த படம், இந்த முதல் படமே அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது வந்துட்டு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் வர வரதான் படங்கள் நிறையா வரும், சினிமாவும் செழிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ அதே மாதிரி டைரக்டர் அப்படிங்கிறவர் தமிழுக்கு ஒரு புதுசு, ஆல்ரெடி ஃபிலிமின்னு ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாரு. பட் அவரோட அப்ரோச்சஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு டைரக்டராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவரை? சினிமா கலைக்கு வந்துட்டு இங்கே மதம், ஜாதி, மொழி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே. கிரியேட்டிவிட்டி. அவரது ஆல்ரெடி ஃபலிமி படம். பட் இவர் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அந்த படம் பார்த்துட்டேன். நான் நார்மலாக மலையாள படங்கள் இது மாதிரி பார்ப்பேன். பட் ரொம்ப நல்ல படம். பட் ஆனால் அவர் படத்தையே நான் நடிப்பேன் அப்படின்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் ரொம்ப மகிழ்ச்சி. அவரோட அப்ரோச்சஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன ஸோ அது அப்படி எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரோட? இல்லை, அவரது வந்துட்டு அப்ரோச்சிங் டிஃப்ரெண்ட்னா ஒரு மாதிரி லைவ்லியாக எடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த களமும் நம்மளுக்கு அமைஞ்சிச்சு. கேரளா குமுளியில் அந்த பேக்ட்ராப்ஸும் அங்கே இருந்த வாழ்வியலும் இந்த கதையும் அதில் நடித்த நடிகர்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு அந்த ஊருக்காரங்களே பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு உயிரோட்டமாக ஒரு கதை வளருது அப்படின்னும் போது
மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து. நீங்கள் நடிகர்கள்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் பெரிய ஜாம்பான்களே இருக்காங்க. இளவரசு சார் இருக்காரு, நம்பிராமையா, ஜீவா சார். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பட்டாளத்து கூட சேர்ந்து நடிக்கிறது? இல்லை, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஒரு சினிமா பர்சன்ஸ் தெரியும். ஓகே. பட் இதை தாண்டி இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், யூடியூபர்ஸ், நக்கலைட்ஸு, குமரி இதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க. நெக்ஸ்ட் இதில் இந்த ஸ்லாங் பார்த்தீங்கன்னா, இது நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டர்னால இந்த நார்வேல் ஸ்லாங் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுத்துச்சு இந்த படத்துக்கு. ஸோ அந்த பசங்க தான் ஃபுல்லாகவே, அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிச்சு அவங்களோட முதல் படத்துலேயே. அதுவும் ரொம்ப இந்த படங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன படம் தான் நீங்கள் சொல்லுவீங்க, பட் இது நிறைய ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது சின்ன படம் தான், பட் அதில் இருக்க ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பெரிய படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போதைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கிறது இந்த ட்ரிபிள் டி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட சக்ஸஸுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாமே சேர்ந்து தான் சொல்லுவேன். ஒன்று கதைக்களம், நெக்ஸ்ட்டு ஒரு 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 மகிழ்ச்சியான ஒரு படம். இப்போது ஃபெஸ்டிவல்னால் நம்ம ஒரு கொண்டாட்டம், இப்போ அப்படின்னும் போது ஒரு ஹாப்பியான ஒரு படம் இருக்குது அப்படின்னும் போது அது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆடட் வேல்யூவாக அது கரெக்டாக இந்த படம் அமைஞ்சிடுச்சு. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா புது படங்கள் பெரிய படங்கள் இருந்தாலும் விஷால் சார் மதகத ராஜா வந்துச்சு இதே பொங்கலுக்கு. அது இத்தனைக்கும் ஒரு ரிலீஸ் இஷ்யூனால ஹோல்ட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படம் அடிச்சிச்சு அப்போ பொங்கலுக்கு. அது மாதிரி இந்த வருஷம் டிடி. போன வருஷம் மதகஜ ராஜா சைலண்ட் கில்லர் மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி இது ட்ரிபிள் டி அடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஸோ திரும்ப படம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இருக்கா? ஸோ அடுத்து திரும்பவும் நீங்கள் ஹீரோவா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. நான் ஆம் அன் ஆக்டர். ஓகே. அது அந்த கதையை டிமாண்ட் பண்ணுது, இல்லை அந்த கதாபாத்திரம் நம்மளுக்கு வருதுன்னும் போது எந்த கதாபாத்திரம் வந்தாலும் ஏற்று நடிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. ஓகே. நான் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் நிறைய பிரச்சனைகள் உங்கள் படங்களை ரிலீஸ் பண்ணுறதில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு அந்த சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் பராசக்தியுமே தள்ளி போகிற சுச்சுவேஷன் இருந்து கடைசி நேரத்தில் தான் சர்டிஃபிகேட் கிடச்சி ரிலீஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, என்ன சுச்சுவேஷனே தெரில. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது? இல்லை, இது ஒரு ரெகுலேஷன் பாடி, இது அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இது நம்ம பர்சனலாக எடுத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இல்லை, இப்போ தொடர்ந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தமிழ் படங்களுக்கு இருக்கிற மாதிரி. இல்லை, மிகப்பெரிய நடிகரோட படம் அப்படின்னாலே இது நம்மளுக்கு பெருசாக தெரியுது. பட் பல படங்கள் வந்துட்டு அந்த இஷ்யூனால இது இவன் எங்களோட வெற்றிமாறன் சார் படங்களுமே அந்த இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளில வருது. எஸ். இப்போ சல்லியர்கள் மாதிரியான படங்களுக்கும் பெருசாக ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போதுமே பெருசாக ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கிடைக்காம தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ சின்ன படங்களை கொண்டாடுறாங்க, ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆரம்பத்திலேயே அதுக்கான ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. நார்மலாக உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃபிலிம் என்னும் போது ஒரு குறிப்பிட்ட தேட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே. பட் படம் நல்லா ரிசல்ட் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் நம்ம படமே பெரிய எக்ஸாம்பிள். ஆல் ஓவர் தமிழ்நாடு தாண்டி இன்னைக்கு வேர்ல்டு வைடு தந்தி பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஹீரோ பெரிய செட்டப்புக்கான ரிலீஸ் என்னவா இருந்திருக்குமோ அதே தான் நடந்திருக்கு. கண்டென்ட் ஜெயிச்சுன்னா இங்கே எல்லாமே வெற்றி தான். ஸோ கண்டென்ட் தான் முக்கியம். ஸோ ஸ்க்ரீன்ஸ் வாங்கணுன்னாலும் இல்லை நீங்கள் கலெக்ஷன் வாங்கணுன்னாலும். ஓகே. நான் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் இருக்குது, உங்களோட ஃபோட்டோஸ் காட்டுறேன், அதோட மெமரிஸ் மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் இந்த ஃபோட்டோ இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது தான். என்ன மெமரி, என்ன பேசி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக தம்பிராமையா சார் எனக்கு தெரியும், இளவரசர் சாரும் தெரியும். பட் ஃபர்ஸ்ட் டே இந்த சென்ஸ் 3 பேரும் காம்பினேஷனில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போது ஜென்ரலாக பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க நான் தான் கேட்டு எடுத்த ஃபோட்டோ தான் அது. என்ன பேசிக்கிட்டீங்கன்னா போங்க, நார்மல் சினிமா தான். அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க, நான் தான் நடுவில் போனேன். ஓகே. சினிமா காசிப்லாம் பேசிப்பீங்களா? அதெல்லாம் அது எப்பவுமே நடக்கும்ல. நடக்கும். அதுவும் தம்பிராமையா சார்லாம் சொல்லவே தேவையில்லை. நிறைய காசு ஆன் ஸ்க்ரீனில் அடிக்கிற காமெடியோட ஆஃப் ஸ்க்ரீனில் அடிக்கிற காமெடி ரொம்ப வயலண்ட்டாகவும் தனியா ஒரு கேமரா வச்சு எடுத்தோம், செம கண்டென்ட் தெரியும். ஏன்னா ரிலீஸ் ஆகாது வெளில. ஆமா, ரிலீஸ் பண்ண முடியாது வெளியில. அடுத்துண்ணா ஜீவா, இது ஆக்சுவலாக அங்கே நான் 45 நாளில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 days இருந்தேன். ஓகே. ஓவரால் ஷெடியூலில். சரி, அங்கே நம்மளுக்கு அங்கே சும்மாவே இருந்தேன் அப்படி. ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட் தான் எங்களுக்கு. ஸோ அங்கே நியர்பை கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி அந்த ஜிம்மை தேடி கண்டுபிடிச்சோம். அங்கே நான் போனேன் ஒரு 4-5 days. அப்புறமா ஜீவானோட ட்ரெயினர் ஒருத்தர் வருவார். அவர் கேட்டார், எங்கே ப்ரோ பண்ணுறீங்க ஒர்க் அவுட்டு அப்படின்னோடனே அவர் சொன்னோடனே சரி சாரும் வரணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் வந்து ஜாயின் பண்ணார். அப்போ அங்கே 2 பேரும் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ அது. சூப்பர்ண்ணா. இந்த ஃபோட்டோ மனோஜ் ஆக்சுவலாக ஜீவாவும் என்னோட ஸ்கூல்மேட், ஜூனியர். ஆக்சுவலாக ஜீவா மனோஜ் வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட். ஸோ எனக்கு பள்ளி பருவத்துலேருந்தே அந்த நட்பு இருக்குது. ஜீவா எனக்கு அந்த அளவுக்கு அப்போ க்ளோஸ் இல்லை. மனோஜ் எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஒரு மனோஜ்? அது எனக்கு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அந்த ஒரு ஏன்னா அதுக்கு ஒரு 10-15 days பேக் தான் நான் அவங்களோட ஃபோனில் பேசினேன். டைரக்டர் சார் அப்போ கொஞ்சம் எங்கே இருக்காருன்னு கேட்கறதுக்கு கோசம் பண்ணியிருந்தேன். ஜென்ரலாக பேசுவோம். நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு அது.
ஆக்சுவலாக நானும் அவனும் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கணும். ஓகே. ஆக்சுவலாக என்னோட முதல் படம் மத்திய சென்னை. ஆமாம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனோஜ் கிட்ட பேசிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பா ஒரு சங்கர் சார் படத்தில் அந்த எந்திரன்ல அசிஸ்டன்ட் டைரக்டராவோ சம்திங் அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் ஆல்சோ இன்னொரு எந்திரனாவே அவர் தான் இருந்தார். ஆமாம், டூப் போட்டிருந்தாப்புல ரஜினி சாருக்கு. அப்போ அதனால அவர் வெளில வர முடியாதனால தான் நான் வெளியில் வர படம் பண்ணேன். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் படமே நானும் மனோஜ் டைரக்ஷனாக நான் நடிச்சிருக்கணும். சூப்பர்ண்ணா. இந்த உங்களோட குரு அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரம் தான் நான் சொல்லணும். ஆஸ் அன் ஆக்டராக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து, பிக்கெஸ்ட்டு பிளஸ்ஸிங்கு உண்மையிலுமே குரு தான் அவரோட ஆஃபீஸில் எடுத்த ஃபோட்டோ. ஓகே. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்து யாருக்கும் தெரியாத மொமெண்ட் அந்த மாதிரி வெற்றிமாறன் சார் பற்றி. அதான் குரு அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான். நான் அந்த பயம்ன்றதை தாண்டி அவர் மேலே எனக்கு பக்தி ஜாஸ்தி. ஸோ அந்த லிமிட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஓகே. இதை சொல்லுங்கள், இதான் உங்களோட மெயின் பிளேஸ். இது நம்ம சோளக்காட்டில் பிறந்த சம்பவம். அவர் வந்துட்டு நாகராஜ் வெற்றி சாரோட ஆஸ்தான சிஷ்யர்கள் அவரும் ஒருத்தர். விரைவில் படம் பண்ணுவார் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பண்ணாருன்னா வெற்றி சார் கிட்ட போய் கேட்க முடியாது. ஓகே. ஏன்னா அவரு தான் டிசைட் பண்ணணும். இப்போ நாகராஜ்லாம் படம் எடுத்தாருன்னா நாங்கள் போய் கொம்பு எடுத்துட்டு பக்கத்தில் இருந்துருப்போம். வாய்ப்பு கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காதுன்றோம். ஒரு கேரக்டர் வேணும். விஜய் சேதுபதி பற்றி சொல்லுங்கண்ணா. இப்போ ரொம்ப எனக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் பேசுகிற அளவுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு நட்பு இருக்கு. அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கணும். லாஸ்ட் போட்டோண்ணா, இது நான் விஜய் சாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகன். ஓகே. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவரோட புய உனக்காக அந்த பீரியட்லேருந்தே. ஸோ அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். அது நிற்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நானே எடிட் பண்ணி போட்டேன். அதான் அதோட ஆர்வம் தெரியுது. ஸோ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு நீங்கள் போடணுன்னு அவசியம் கூட இல்லை. அதை நீங்கள் இன்ஸ்டா பேஜில் ஆனால் போட்டிருக்கீங்க. ஸோ ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் ஆகலை. எனக்கு எப்படி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த படத்தை? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம் இருக்குல்ல. அது வர நேரம் ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். ஆனால் அதுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ சால்வ் ஆகும்னே தெரியல எங்களுக்கு. ஏதாச்சும் சோதனையை கடந்ததான் ஏன் சாதனை அப்படின்ற மாதிரி வந்துருவாப்புல. இதோட பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்காரு. இது ஒன்றும் இல்லை. அதான் கடைசி படம் தான். ஆனால் அதுக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கடைசி படம்னால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போதானே நம்ம பேசுவோம். காலம் கடந்தும் பேசப்படும்ல. கடைசி படம் வரைக்கும் பார்த்து பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நிறைய அப்படின்றது இல்லை. காலம் கடந்தும் ஒரு விஷயம் பேசணும்னா அந்த விஷயம் வந்துட்டு ஒரு ஆழமாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கணும். ஓகே. ஒரு படம், இதுவும் ஒரு படம் தான். படமாக பார்க்குற வரைக்கும் அது படம் தான். பட் அதுக்கு இவ்வளோ ஒரு இன்னல்கள், இவ்வளோ இடையூறு, இவ்வளோ தடைகள், தடங்கல்கள், இவ்வளோ பிரச்சனை இதையும் கடந்து வருது அப்படின்னும் போது ஹிஸ்ட்ரியில் பேசும்போது நம்ம இதெல்லாம் அப்போது ஞாபகப்படுத்திக்கலாம். நானுமே நிறைய விஜய் ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருந்தேன் படம் ரிலீஸ் ஆகாதப்போ. அவங்க எல்லாருமே இது எனக்கு விஜய் பொங்கல், தளபதி பொங்கல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் வரல, அதனால எங்களுக்கு பொங்கலே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறப்போ நாங்கள் பொங்கல் கொண்டாடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, ஆக்சுவலாக விஜய் சாரோட ரசிகர்களுக்கும் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கான வெற்றி அவங்களோட பங்கு ரொம்ப பெருசு. ஜீவா விஜய் சாரோட தம்பியாவே அவங்க ஏற்றிட்டனால தான் இந்த வெற்றியை கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களோட பங்கு ரொம்ப பெருசாக இருக்கும். தம்பி பொங்கல் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. சைட்ல அப்படி அமைஞ்சிடுச்சு இல்லை, தலைவர் தம்பி தலைமையில் தலைவர் தம்பியோட தலைமையில். சூப்பர்ண்ணா. அரசன் வரப்போது எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த அரசன்ல நீங்க இருக்கீங்களா? ஆஸ் அன் ஆர்டிஸ்டா நம்ம கேட்க வேண்டியது நம்ம கேட்டோம். ஓகே. சார் என்ன ஒரே வார்த்தை சொன்னாருன்னா, விடுதலையில உனக்கு ஒரு கிராஃப் கொடுத்து ஒரு ஸ்கேல்ல உட்கார வச்சாச்சு, பண்ணா அதுக்கு மேல பண்ணணும், அது கீழே பண்ணா தப்பாயிடும். ஸோ அந்த அரசன்ல அந்த கதாபாத்திரம் அப்படி ஏதாவது எனக்கு என்னோட உடல் அமைப்புக்கும் என் முகத்துக்கும் ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னா 100% கூடுவார். ஓகே. இப்போ ஹேர் ஸ்டைல் வேற நீங்க மாத்திருக்கீங்க. ஸோ அதனால அது நம்ம ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்ல. ஓகேண்ணா. ஸோ இப்போ அடுத்து அண்ணனோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு? இல்லை, படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலைக்கு அப்புறமே ஒரு 13-14 வருஷம் நம்ம சினிமாவில் ஒரு போராட்டத்துக்கான ஒரு ஒரு விடிவு காலம் தான் நம்மளுக்கு விடுதலை. ஓகே. விடுதலை உங்களுக்கு ஒரு விடுதலை. ஆமாம். அதுக்கப்புறம் டிடிடி விடுதலையே எனக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமும் அங்கீகாரமும் கொடுத்துச்சு. டிடிடி இப்போ இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இப்போ எனக்கு என்னென்னா, இனி வரும் படங்கள், கதைகள் நம்ம ரொம்ப செலக்டிவாக தெளிவான ஒரு கதாபாத்திரமாக தேர்ந்தெடுத்து பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஓகே. அதனால வெயிட்டிங். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் அதான் விடுதலை பண்ண கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு டெரரான வில்லன். பட் இங்கே அப்படியே மாறி பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்கள் எந்த கேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இது இன்னும் சூப்பராக இல்லை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 360 டிகிரி ஒரு ஆக்டர் அப்படின்றது தான் என் மைண்டில் இருக்குது. ஓகே. இப்போ நான் இந்த கதாபாத்திரம் தான் பண்ணணும், லீடாக தான் பண்ணணும், இல்லை வில்லனாக தான் பண்ணணும், இல்லை காமெடி அப்படிலாம் எதுவுமே இல்லை.
இந்த கதாபாத்திரத்துக்கான வெயிட்டேஜ் என்ன அந்த கதையில். ஈவன் ஒரு சீன் வந்தால் கூட அது ஒரு 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 ட்விஸ்டிங் பாயிண்ட்டோ இல்லை டேர்னிங் பாயிண்ட்டோ அந்த படத்துக்கே அமையுது அப்படின்னா அதை நான் ஒரு சீன் கூட நான் பண்ணுவேன். சூப்பர். எனக்கான ஒரு 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 ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இப்போ படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வெப்சீரிஸ் அப்படிங்கிறதும் நிறையா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓடிடியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஐடியாவும் இருக்கா? படங்கள் மட்டும் அதுவும் ஐடியா இருக்குது. இப்போ என்னோட ஓன் ப்ரொடக்ஷனில் ஒரு 4 ஆல்பம் லான்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. சூப்பர். அண்டர் ப்ரொடக்ஷன் ஃபைனல் இதில் இருக்குது. ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஆமாம், February Marchல லான்ச் பண்ணுறோம். ஓகேண்ணா. ஸோ அடுத்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த படம் பக்கம் வர வாய்ப்பு இருக்காங்க? எது வேணாலும் நடக்கலாம். நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வந்து இந்த ட்ரிபிள் டி படத்தில் நான் கேட்கணும்னு நினச்சது வந்து ஜீவா அவர்கள் வந்து எனக்கு அந்த பழைய ஜீவா அந்த ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்க ஜீவாவா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக ஜீவா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. இன்னைக்கு மக்கள் இவ்வளோ தூரம் அவரை கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு காரணம். ஏன்னா அவரோட முகம் அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபேஸு, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனு, எல்லாரையும் அரவணைச்சு போனோம்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. அது ஜீவா ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ஜீவா. ஆமாம், அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. நான் இப்போ கூட ரீசெண்டாக எந்த இன்டர்வியூவில் போனாலுமே ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் ஏதோ கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன், பின்னாடி ஜனநாயகம் டைரக்டர் வராரு கேட்டுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ரியலாகவே அப்படிதான் இருப்பார். ரியல் கேரக்டரே அவர் அப்படிதான். அதாவது சில பேருக்கு அந்த உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஒரு மிரர் மாதிரி அவர். ஓகே, இப்போ வந்து ட்ரிபிள் டி படத்தை ஏன் மக்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்காதவங்களுக்கு. ஏன்னா இப்போ சிலர்லாம் வந்து இந்த மாதிரியான சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தேட்டரில் பார்க்கறது ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மைக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை, அதுதான் இப்போ அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணதான் இந்த ட்ரிபிள் டி. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா மிகப்பெரிய படங்கள், ஒரு மிகப்பெரிய தமிழர்களுக்கான ஒரு பண்டிகை, இது எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய படங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த களத்தில் நிற்கும்போது சைலண்ட்டாக ஒரு இந்த லிஸ்ட்லேயே நம்ம இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு படம் உள்ளே வந்து அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு எல்லா குடும்பங்களும், அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு அவங்க ஊரில் நடந்த ஒரு விஷயமா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அவங்க வீட்டில் ஒரு பையன் வந்து ஜெயிச்சா மாதிரி வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அப்படின்போது மக்கள் வராங்க, பார்க்குறாங்க. அதுக்கேற்ற தீனி நம்ம கொடுக்கணும், அதுக்கேற்ற கண்டென்ட் நம்ம படமாக கொடுத்தோம்னா ஏற்றுப்பாங்க. எங்கள் படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமு. இதில் ரொம்ப யோசிக்கிறதுக்கோ இல்லை கருத்து திணிக்கிறதுக்கோ இல்லை ஒரு மாதிரி ஆக்ரோஷமான படமோ அப்படிலாம் இல்லை. ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் மூட் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு? டைட்டில் எங்களுக்கு தெரியாது. டைட்டில் ஆக்சுவலாக இந்த படம் ரிலீஸ்க்கே நான் 30th தான் ரிலீஸு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் வீக் தான் டைட்டிலே எங்களுக்கு தெரியும். ஓகே. ஜீவா 45 தான் டைட்டிலே. படம் நம்ம போகிற வரைக்கும் ஜீவா 45வது படம். ஸோ அதனால ஜீவா 45 தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ பேர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் ட்ரிபிள் டி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்துட்டு இருக்கு. தலைவர் தம்பி தலைமை, அதை கேட்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. அவருக்கு அந்த சிவா மனசுல சக்தி அப்படின்றது வந்துட்டு அவர் அந்த 3 எழுத்துல அவருக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி நடுவில் ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட அது ஷார்ட் ஃபார்ம் பிளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈவன் நம்ம வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியால படம் டைட்டில் போறதுக்கு ஒரு ட்ரிபிள் டி டக்குன்னு வந்துட போது பார்க்க போறோம். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான படமாக வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அடுத்து உங்களோட ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுங்க. சூப்பர். அதுக்காகவும் இன்டர்வியூக்காக நாங்கள் வரோம். தேங்க்யூ ஸோ மச். வெரி சூன். தேங்க்யூ.